Hi, hello friends. Welcome to Mobile Tech Tamil. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா Blindfolded மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான என்ன விஷயம் என்னென்னா, அதை பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். அதை ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எட்ஜஸை வந்து சால்வ் பண்ணுறது, அதே சேம் டைம் எப்படி நம்ம வந்து கியூபை பிடிச்சிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து ஒயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் எல்லோவாக தான் இருக்கும். க்ரீனுனா அதுக்கு ஆப்போசிட் வந்து ப்ளூவாக தான் இருக்கும். ரெட்டுனா அதுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த கியூப் வேணால் எடுத்து செக் பண்ணி வேணால் பாருங்கள். இதை மாதிரி தான் இருக்கும். அதனால சரி, இப்போ வந்து நம்ம ஒரு கியூப்பை வந்து நம்ம வந்து ஒரு சால்வ் பண்ணுறோம், Blindfolded சால்வ் பண்ணுறோன்னா முக்கியமாக சில ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சாகணும். எப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கியூப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் Blindfolded ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பக்கமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஒயிட் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிறேன், ரெட்டை வந்து டாப்பில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒயிட்டுக்கு வந்து ரைட் சைடில் வந்து இதாக இருக்கும், க்ரீன் இருக்கும், லெஃப்ட் சைடில் ப்ளூ இருக்கும், பேக் சைடில் வந்து எல்லோ இருக்கும், பாட்டமில் வந்து ஆரஞ்சு இருக்கும். அது மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நீங்கள் வச்சுங்க. இப்போ நான் ஒரு கியூப் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒயிட் நான் ஃப்ரண்ட் வச்சுக்கிறேன். ஒயிட்டு ஃப்ரண்ட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து ப்ளூவில் மேலே வச்சுக்கிறேன். இப்போ எங்கேயாச்சும் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒயிட்டு வச்சுப்பேன். ஒயிட் வச்சுட்டு மேலே ப்ளூ வச்சுப்பேன். இதை மாதிரி தான் நீங்களும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. உங்கள் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு கியூபுக்கும் நம்ம ஒவ்வொரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அதுக்கு நொட்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு எப்படின்னா, ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுங்களேன், A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X. இதை மாதிரி நம்ம வேல்யூ கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எட்ஜஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம்னா, Blindfolded சால்வ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எட்ஜஸை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் கார்னர் சால்வ் பண்ணணும். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது சமயம் நம்ம கரெக்டாக ஹோல்ட் பண்ணுற விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நம்ம அந்த கியூபை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எதுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம்னா, நோட்டேஷன் கொடுத்துருக்கோம்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு கியூப் சும்மா நான் நார்மலாக ஒரு கியூபை சேஞ்ச் பண்ணுறப்பாங்க. ஓகே, இப்போ கண்ணாமல் ஸ்கேம்ல இருக்குன்னு நினச்சிங்க. சரி, என்கிட்ட வந்து இந்த கியூப் வந்து என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் சொல்லுவேன். இந்த கியூபை வந்து நான் வந்து கேன்னு சொல்லுவேன், அந்த ரெட்டை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன். ABCD EF GH IJ KL. இங்கே வந்து MNOP. ஓகே, கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா K சொல்லுவேன், இதுக்கு வந்து N சொல்லுவேன். ஓகேவா? இது மூலம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். இதோட வேல்யூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா M, இது வந்து N. இதே மாதிரி நிறைய கியூப் இருக்குது. இப்போ இது மாறிட்டுன்னு வச்சுங்களேன், இது வந்து ஏன்னு சொல்லுவோம், இது வந்து Qன்னு சொல்லுவோம். இதை மட்டும் நீங்கள் நல்லா இது மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ABCD அப்படின்னு கொடுத்தோம். ஓகேவா? நோட்டேஷனுக்கு கொடுத்தோம். சில பேர் எப்படி கொடுப்பாங்கன்னா, இதை வந்து டாப்பு, பாட்டம், ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, பேக்கு. இப்போ இதுக்கு வேல்யூ எப்படி ABCDன்னு கொடுத்தோமா, இதுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, இது டாப் இருக்குன்னா T, இது பேக்குனா TB, இது வந்து ஏபின்னு கொடுத்தோமா. இப்போ டாப்பில் இருக்கிறனால T, இது வந்து லெஃப்டில் இருக்கிற TL அப்படி கொடுப்பாங்க. இதே வந்து இங்கே வந்தோம்னா ஃப்ரண்ட்டுனா FB, ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேர் இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இப்படியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணவே போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம கார்னர் எப்படி நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இல்லைன்னா Blindfolded ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தான். நானும் அந்த மாதிரி நிறைய வீடியோ ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாக்கியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.